அழகர் கோவிலிருந்து அழகர் ஆற்றுல இறங்க சித்திரை மாதம் மதுரைக்கு வருவார் வைகை ஆற்றுக்கு. ஆனால் அதே மாதிரி அழகர் வந்து மாசி மாதம் தெப்பக்குளத்தில் இறங்க எங்கே போவார்னா பக்கத்தில் இருக்க பொய்கரைப்பட்டிக்கு போவார். அந்த பொய்கரைப்பட்டிக்கும் அழகர் கோயிலுக்கும் 2 கிலோமீட்ரு. அங்கே நம்ம அழகமலை உச்சியில் மழை பெய்கிற தண்ணி மழை தண்ணி அங்கேருந்து ஓட வழியாக அந்த தெப்பத்துக்கு போகிற மாதிரி நம்ம முன்னோர்கள் நீர் மேலாண்மை திட்டத்தை வச்சுருந்துருக்காங்க. 20 அடி இருந்த ஓடை இன்றைக்கி சுருங்கி போய் 5 அடியாக மாறிடுச்சு. அப்படி இருந்தும் இன்றைக்கி தண்ணி போகுது. 100 நாள் திட்டத்தில் பெண்கள் வந்து இன்றைக்கி வேலை பார்த்ததுனால தண்ணி இன்றைக்கி பேஞ்ச மழையில் நல்லா அப்படியே குற்றாலம் அதிகமாக ஜிலு 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 ஜிலுன்னு படிக்கட்டு வழியாக அந்த நீர் வழியாக போய்க்கிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த தண்ணி வந்து இந்த நம்பி இந்த தெப்பக்குளத்தில் சுற்றி வரணும் அழகர். 20 வருஷத்துக்கு அப்புறம் ஒரு தடவை சுற்றி வந்தார். அதுக்கப்புறம் அழகர் கரையை சுற்றி தான் வராது, தண்ணிகளை சுற்றி வரல. என்ன காரணம்னா ஓடைகளில் ஆக்கிரமிப்பு பண்ணிட்டாங்க, அதனால் வர முடியலை. இனி வரும் காலங்களாவது அரசாங்கமும் சரி அழகரும் சரி 2 பேரும் மனசு வச்சா கண்டிப்பாக அழகர் வந்து உள்ளே சுற்றி வருவார். அதுக்கு என்னென்னா ஆக்கிரமிப்பு அகற்றணும். இதை எல்லோரும் ஷேர் பண்ணுங்கள்.